காலையில் வருவான்னு பார்த்தா இனிமேல் நீ ஒரு 2-3 மாதத்துக்கு நாளைக்கு அதுவும் ஓகே ஆகிட்டா இன்னும் 2-3 மாதத்துக்கு அதை திரும்பி பார்க்க மாட்டேன். கொண்டு போய் மாமனை கூட வீட்டில் விடங்காட்டியும் விட வரமாட்டேன். சரி உன்னை நம்புறது வேஸ்ட்டு தான். ஓகே என்னப்பா ஒரு நாள் ஒரு மணி நேரம் 5 கிலோ அளவு இருக்குது. அதை தான் ஓட்ட போகலான்னு. அது எது அவுத்துல கழட்டி விட தெரில. அது ஏதோ குழி அள்ளினாங்கல்ல அதில் விழுந்துருக்குது. ஓல்டன் டைட்டா ஒரு 2 ரூபாய்ப்பா. நம்மளோட பைப்பில் 4 நாளாக வண்டி ஓட்டாதனால மறந்துருச்சான்னு நினச்சேன். ரைட்டா போகலாம். தூக்க லைட்டை முன்னாடி. குழம்பு ஓகே. நம்ம போயிட்டு டீசல் ஊற்றிக்கிட்டு ஏன்டா அவனை ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுற போடா. கலப்பி வச்சு தூக்க மட்டம் பார்க்கலாம். இப்போ தூக்க இறக்கு. இறக்கு. தோற முடி தோற. இறங்குடா. நீ எதுக்குடா என் மேலே இறங்கு. கீழே நீ இறங்குப்பா. நான் தான் கொண்டாந்து விட்டுட்டு போனல. அப்புறம் அவன் விட்டா விளையாண்டுருக்காங்க. என்ன தண்ணி ஊற்றிங்காட்டி எங்கே போயிடுவோம் குழந்தைய. நீ எதுக்குப்பா நீ அங்கே விளையாண்டுட்டு இருக்கிறத? ரோட்டில் பாரு எத்தனை பேர் போகிறாங்க வராங்க. எனக்கு ஏதோ உனங்கிட்ட சொல்கிறதெல்லாம் அவனுங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன்டா. 24 hours சைட் அடிச்சுட்டு போங்கறியா? நம்ம பைக்கில் போகலாம். இறங்கிக்க. நம்ம பைக்கில் போகலாம். மஞ்சள் கலர் இருக்குதா? மொட்டை வேலை அடிக்க மாட்டேன்.
ஆச்சே நம்ம பைக்கில் போகலாம். ஓடி 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 மேலே குழம்பு இதே தலைக்கு மாதிரி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் ப்ரோ அவுட்டர் தான் கோகுல் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம அவ்வளோ ஓட்டுறது. தான் அவ்வளோதான். நான் வீடியோ கட் பண்ணல. இது மாதிரி எல்லா பாட்சியும் அமைஞ்சால் சூப்பராக இருக்கும். டைம் பக்கத்துக்கு ஒரு ஆள், ஓட்டுறதுக்கு ஒரு ஆள். கீழே இருந்து ஓடுறதுக்கு போகலாம். ஐயா ஏடா அதெல்லாம் நெருப்பைக்கு சொல்ல மாட்டியா? ஏன் கோவில ஓட்டுறது எங்கே போயிட்டாப்ல? இது மாதிரி இருந்தால் ஓட்டுறதுக்கு அழகாக இருக்கும். நெட்டில் நல்லா அழிச்சு பிடிச்சி வடிச்சாலும் இங்கே இறங்க நம்மளோட கீழே படிப்பேன். டே ஒரு ஆர்பியும் கம்மியாக கூட. போதும் அவடு 400 இறங்கணும்னா 400 ஆன் பண்ணி தான் ஓட்டுறாரு. ஏ மாங்காய் இருக்குது, இதெல்லாம் மாங்காய் இருக்குது தோட்டத்தில். பறிக்காத வச்சிருக்கிறீங்களா? ஓஹோ. ஏங்க அந்த ரோட்டு ஓரத்து வகையில் அதை அரிக்காது எப்படி அப்படியே ஓட்டுறது? காலையிலேருந்து வந்து என்ன பண்ண மட்டும் நேற்றே வந்துருக்கலாம்ல. நேற்றே வந்து வயலை சுத்தம் பண்ணுறது தான் நல்லா இருக்குமா? ரெண்டே ஓட்டி போடலாமா? டேய் அது பெருமடி பார்த்தா போய் நீ கொஞ்சம் அரிச்சு போட்டிங்கன்னா பரவாயில்ல. போங்க, ஏன்னா இல்லைனா வச்சு ஏன் ஓட்டுறதே வேஸ்ட்டு. இப்போ காடு சுத்தமாக இருக்குதுல்ல, கலப்பையை விட்டாவே அள்ளிக்கிட்டு வருது. அதில் நீ அதை அள்ளி போட்டு சீக்கிரம் போங்க பார்க்கலாம் மலாருன்னு. ஓகே நண்பா, இதே வயக்காடு பட்டறையாக இருந்தால் நம்ம 5 கிலோ பண்ணும் பொறுமையாக தான் ஓட்டி ஆகணும். இது வந்து மேட்டுக்காடுங்கிறதுனால நம்ம நேரம் ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. இதுக்கே இதுக்கே ரொம்ப நேரம் எப்படி சொல்கிறது,
இதே ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இது M2ல 1400 ஆர்பிஎம்ல ஓடிட்டு இருக்கிறான் ப்ரோ. எங்கே ப்ரோ எங்கள் சைடு வந்து எங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சு தான் போயிருக்கு. ஓட்டம் ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ, ரொம்ப டல்லாக தான் இருக்குது. ஏன்னா காரணம்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சுற்றி வண்டி ஆகி போகுது ப்ரோ. எல்லாம் மாமா வண்டி, பங்காளி வண்டி, அங்காளி இங்காளி வண்டின்னு ஏகப்பட்ட சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எங்கே பார்த்தாலும் குட்டியே அவனை நீ இறங்கிக்கோ, அப்புறம் ஏறிக்குவ, அப்புறம் ஏறிக்கிட்டோம், அப்புறம் ஏறிக்கா. நான் வீடியோ எடுத்து முடிச்சாட்டி ஏறிக்கேன். மாமரத்தில் என்னடா எத்தனை காய் இருக்குது, எப்படா கோவில் விட்டு வைக்கிறான்? ஓ பழுத்தா தான் திங்க முடியுமா? உங்கள் தோட்டத்தை ஓட்டலாம் பாட்டி? லைட்டெல்லாம் பிரச்சனை முடிச்சுட்டு ஓட்டுறதா? நாளைக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். இனிமேல் என்ன 2 மாதத்துக்கு கண்டுக்கூடாது அப்படிங்கிறான். நாளைக்கு வந்து வரணும் அமைஞ்சிருச்சுன்னா 2 மாதம் என்ன கண்டுக்கூடாதுங்கிறான், பிஸிங்கிறான். இன்னைக்கு வாடான்னா இன்னைக்கு கறி ஆகிட்டுட்டான். வேலைக்கிறப்போ வரமாட்டான். வேலை இல்லாத நீ ஃபோன் பண்ணிட்டேன், அண்ணா வரட்டா மெதிக்கிறேன் பாரு இவனை. எங்க டாடி கறி ஓடுதா? ஏன்னா சொந்தத்துக்கு ஓட்டுறீங்க, உங்களுக்கே லீவா? ஏதோ கூலிக்கு வரீங்க லீவு போட்டால் ஒரு நியாயம் உண்டு. நீங்கள் லீவ் சொந்த தறிக்காரர் இப்படி லீவு போடலாமா? நீங்களே தறி ஓட்டிக்கிட்டு நீங்களே லீவுங்கிறீங்களா? அதெல்லாம் நியாயமாடா? மண் நல்லா பளபளன்னு வருதுடா. எதுக்காக களைச்செடி போட்டால் நமக்கு எதாவது கலக்க கிடைக்குமா? அப்பப்போ வரும்போது அதெல்லாம் கிடைக்கும். அது கோகல்லாம் விட்டால் தடைமேலாக எடுத்துருவான். எப்படி எடுத்தால் எப்படி டவுட் வராது. அதான் அவன் யார் அங்கே ஒரு ஐட்டம் பைரோஜில் அப்படி தான்டா ஒரு நாள் பிடுங்கினான். அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், ஓ இதுலேயும் இவ்வளோ ட்ரிக்ஸ் இருக்குதா? ஆமாம், ஒரே இடத்துல பிடிச்சா கண்டுபிடிச்சி போட மாட்டாங்க. கல்லு கல்லு ஏன் நான் இப்போ இன்னும் 1/2 மணி நேரம் ஓடிட்டு என்னை விடுனா நான் பாட்டி கூட்டு வர போகிறேங்கிறானே. என்ன ஊரில் வராங்க நாளைக்கு? சரி அப்புறம் நாளைக்கு வேலைக்கு அந்த பிள்ளை லீவா? அதுங்காட்டியுமேவா? அதுங்காட்டி இங்கே வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுறதா? இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் அப்புறம் அந்த வயலை போய் மட்டும் நீ போய் பாரு. அப்படி இருந்தால் எப்படி ஓட்டி நம்ம உழவு சுத்தம் பண்ணுறது? இப்போ இன்னொரு கால் கலப்பையில் ஓட்டினா என்னங்கிறான், போய் வண்டி எடுத்துட்டு கத்துனாப்புல இன்னும் இதெல்லாம் சுத்தம் கூட பண்ணல. நேற்றே வந்துருந்தா அதெல்லாம் அப்போ அப்படியே அவுத்தத்தில் இன்னும் காட்டையே சுத்தம் பண்ணல. அதுங்காட்டி கடலப்பருப்பு
பண்ணு 10 நாள் அவனை கலவட்டு போட்டுனாங்க நீங்கள். அவ்வளோதான். இன்னொரு படப்படன்னு வந்தால் ஒரு சால் கலப்பில் அப்படியே ஓட்டி விட்ட. ஒரு சால் ஓட்டி கலவட்டு போடுறேன். அப்படியே கலப்பி ஓட்டி. அதுதான் 2 சால் ஓட்டானே கல்லவா பிள்ளைங்கள இடி போயிருக்கு வர மாட்டேங்குது. அட மண் டைட் ஆகி போயிருதா? போ 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 நீ போ, அப்புறம் பேசிகிட்டு இருக்கலாம். போய் நீ அது சுத்தம் அவுதாவது இல்லை நெருப்பிட்டு எங்கள் வீட்டில் ஒன்று வாங்கி அள்ளி போட்டு போனாலும் நாளைக்கு வந்து போட்டுக்கலாங்க. நான் கொடுத்து அள்ளி போட்டுக்கிறேன். நீ அப்படியே குட்டாங்கட்டானா கூட நெருப்பு வச்சு விடு, இல்லைனா அள்ளி கூட போடு. முடிஞ்ச அளவுக்கு அள்ளி போடு. அப்புறம் வண்டியில் கலப்பையில் வரதை அரிச்சிக்கலாம். ஏதோ ஓரளவுக்கு வண்டி ஓட்டுறானா? அதெல்லாம் என்ன படுக்கு போட்டு எடுக்கிறானே அப்படிங்கிறியா? அப்புறம் மீனுக்கு போனீங்களா? அதை தான் வச்சுருந்தீங்களா? ஆளுக்கு எத்தனை கிலோ அழுத்திட்டு வந்தீங்க? ஒரு 1000 கிலோ அழுத்திட்டு வந்துருக்கீங்களா? 5 கிலோ போதுமா? அதை சுத்தம் பண்ணுறதுக்காவா? சுத்தம் பண்ணி போடுறதுக்கு அதை வச்சு குழம்பு வச்சாங்க. எதுக்குடா போய் பிடிச்சோம்னா ஆகி போச்சா? 2 அடுப்புல போட்டோம். அங்கேயே சுத்தம் பிடிக்க சுத்தம் பண்ணிவிட்டோம். இல்லைன்னா அது இன்னும் ஓகே நண்பா. இதோட மைலேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜாக 4 லிட்டர் டீசல் எடுக்கணும்பா. இந்த இதுக்கு இது 50 HP வண்டி இல்லை, அதனால் இந்த டீசல்னாச்சும் எடுக்கணும். கமெண்ட் படித்து ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்சம் கமெண்ட் படிப்போமா? படிக்கலாம். கடைசியாக எந்த வீடியோ கமெண்ட் படித்தோம்? கமெண்ட் படித்து வீடியோவோட மறந்து போயிடுச்சு எந்த வீடியோ கமெண்ட் பண்ணோம்னு. ஆயில் சர்வீஸ் வீடியோ கமெண்ட் பண்ணோம். ஓகே நண்பா. அப்புறம் அருணாச்சரி தமிழ் ப்ரோ, உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா காலாயிட்டார் ப்ரோ, அம்மா தான் இருக்கிறாங்க ஹவுஸ் மேக்கர். அடுத்து செந்தில்குமார் சூப்பர் வீடியோ ப்ரோ. அப்புறம் குமரசாமி குமார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறமேட்டு தனசேகரன் கல்டிவேட்டர் ப்ரைஸ் வந்து நீ 40,000 வருது நண்பா. எந்த கல்டிவேட்டர் கேட்குறீங்கன்னு தெரியல. அடுத்து ரஞ்சித் ரஞ்சு ரன்னிங் சார்ஜ் எப்படி ப்ரோ அட்ஜஸ்ட் பண்ணணும்? இப்போ 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஓடுற மாதிரி இருந்தால் பாட்டிகிட்ட சொல்லியே வாங்கிக்காங்க. ஒரு 100 200 எனக்கு டீசலுக்கு வேணும்னு. இதே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடுறப்பெல்லாம் அதெல்லாம் கேட்க முடியாது. கம்மியாக ஓடுறப்ப பாட்டிகிட்ட ஓப்பனாக கேட்டு வாங்கிக்காங்க. இல்லையா இல்லைப்பா என்னால் தர முடியாதுன்னா சரி அந்த பக்கம் வண்டி வரும்போது ஓட்டிக்காங்க, இல்லைனா வண்டி கிடச்சா ஓட்டிக்காங்கன்னு சொல்லுங்கள். இப்படி தான் ப்ரோ ரன்னிங் டைம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோம். அதை விட்டுட்டு நம்ம டைமில் மணிக்கணக்கு சேர்க்கணும்னாலும் அவள் கேட்டு வாங்கிக்கலாம். அரை மணி நேரம் தான் ஓட்டணுங்கிறாங்களா இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்காங்க. அதுதான் வந்து நல்லது கிடையாது. நான் அப்படி தான் வாங்குவேன். அடுத்தது நந்தகுமார் ஆல்ரெடி ஸ்கூலும் போகல கோகுலியா ஆல்ரெடி ஸ்கூலும் போகல வேலைக்கும் வரதில்ல, என்ன தான் பண்ணலான்னுங்கிறான்னு ஒரு நண்பர் கேட்குறாரு. அடுத்து விக்னேஷ் சிவகுமார் 2313 அண்ணா உங்கள் என்னன்னு தெரியல. அடுத்தது அடுத்தது ஆனந்தி கத்தி மாற்றணும்ல, அதில் கொஞ்சம் கமெண்ட் இருக்குது ப்ரோ. அடுத்து கோபிகா ஸ்ரீ ஜேசிபி ஹவு டு டிரைவ் வீடியோ போடுங்க ப்ரோ. போட்டலாம் ப்ரோ. அடுத்தது இந்த 0% விவசாயி தான் மகேந்திரன் Nova 6 50 HP ரிவ்யூ போடுங்க. அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நானும் வந்து பாட்டி கேட்டிருக்கிறேன். அவர் இன்னும் வந்து நமக்கு இது டைம் கொடுக்கல. கொடுத்தோன்னே வீட்டு எடுத்து போடலான்பா. அது செல்வா தனுஷ் ப்ரோ டயோ பிளேடு எங்கள் ஏரியாவில் 180 ரூபா, இங்கேயே 163 ரூபா ஆயிடுச்சு ப்ரோ. மோகன்ராஜ் ப்ரோ நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வீடியோ பார்க்குறோம், தேங்க்யூ நண்பா. அடுத்தது செல்வா தனுஷ் உடுமலைப்பேட்டை சைடில் ராமலிங்கம் ஒர்க் ஷாப்பில் தான் ப்ரோ இந்த பிளேடு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பர் போட்டுருக்கிறாரு. அடுத்தது பவனேஷ் ப்ரோ நீங்கள் பிளேடை போட்டுட்டு இருக்கிறீங்கன்னா அங்கே ஓட்டி பிடிச்சி விளையாட்டு இருக்காங்க.
நீங்கள் பிளேடு மாட்டிகிட்டு இருக்கிறீங்க, அங்கே ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா? அவங்க எல்லாம் அப்படித்தான். அடுத்தது தவமணி 39 32 51 05 சிங்கிள் கிளச்சா டபுள் கிளச்சா ப்ரோ? அது வந்து டபுள் கிளச்சா ஆல்ட்ரு பண்ணாங்க நண்பா. அடுத்தது ஹரிஹரன் 83 26 8 இன்ச்சு 6 6 இன்ச் பிளேடு 6 இன்ச் பிளேடு ப்ரோ, 8 இன்ச்சில் 6 இன்ச் பிளேடு. அடுத்து சுந்தர் ஜப்பான் டைவல் ப்ரோ. என்ன ரேட்டு ப்ரோ? 163 ரூபா ப்ரோ இன்றைக்கி. அடுத்து ரஞ்சித்னு அவர் நம்ம என்ன சொல்லிக்கிறாருன்னா, டயர் பிளேடு எத்தனை மணி நேரம் ப்ரோ ஓடிங்க? சைட்டை பொறுத்து ப்ரோ, 60 மணி நேரமும் ஓடும், 100 மணி நேரமும் ஓடும், 40 மணி நேரம் கூட ஓடும், காட்டை பொறுத்து தான். அடுத்து ரமேஷ் டிராக்டர்ஸ் 522 ப்ரோ. கெட்டை ஃபோன் நம்பரா? அவர் சொல்கிறதே புரியலையே. வேறு வீடியோ பார்ப்போம். அடுத்தது பைசன் பை வீடியோ தான். சுரா 735 9 பாயிண்ட் கல்டிவேட்டர் தூக்க மாட்டேங்குது ப்ரோ, என்ன பண்ணலாம்? ஒரு மீடியமாக தூக்கும்போது 2வது ஹோலில் போட்டால், எந்த ஹோலில் போட்டால் மொத்தமாக 4 கொலுசு இருக்குது. அந்த கொலுசு போடுறதுக்கு எந்த வண்டியுமே பாருங்க ப்ரோ, அந்த சென்சிங் லாடு உள்ளேருந்து வெளியே வரும். அந்த இடத்துக்கிட்டே இருக்கிற ஹோல்ஸ் தான் வந்து ஹை சென்சிங். அதுக்கு மேலே போக இருக்கிறது எல்லாமே அப்படியே ஒன்று லோ சென்சிங் ஆகும். கடைசி இது வந்து எந்த சென்சிங்குமே ஆகாது. சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பின்னு ஒரு மாதிரி தான் வேலை செய்யணும்னு வச்சுக்காங்களேன். அந்த சென்சிங் லாடு உள்ளேருந்து வருது பாருங்க, பாடி விழுந்து, அந்த லாடு மட்டும்தான் ஹை சென்சிங்கு. அதுக்குள்ளே போக அப்படியே லோ சென்சிங்காக மாறிடும் ப்ரோ. அடுத்து யூசர் நோ சேல்ஸ் 415 ப்ளீஸ். 415 சேல்ஸ் பண்ணணும் ப்ரோ, கொஞ்சம் நாள் ஆகட்டும். அடுத்து ஜெகதீப் வீடியோ சூப்பர்னா 5 கலப்பே டீட்டெயில்ஸ் வீடியோ போட்டலாம் நண்பா. செந்தில்குமார் சூப்பர் வீடியோ. அடுத்து அருள் விஜிபி 31 22 டயர் தாரை இல்லாமல் உழவு ஓட்டணும் ப்ரோ, அப்போ தான் வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஆமாம் ப்ரோ, மேக்ஸிமம் வந்து டயர் தாரை வரக்கூடாது, பிரேக் அடித்து இழக்கக்கூடாது. இப்போ நம்ம கோகல் பாருங்க எவ்வளோ வாட்டமாக திருப்புறான், இது மாதிரி வாட்டமாக திருப்பி பழகிக்கணும். சும்மா தலைவலை போய் இடித்து திருப்பினீங்கன்னா டயர் தார் வரும், ஓகேவா? அடுத்தது டிஎன் கேமர் கோகுல் டிரைவிங் மாஸ்க் ப்ரோ. அவர் மாஸ்க் காட்டுவார், ஏன் காட்ட மாட்டார்? கோபிகா ஸ்ரீ ப்ரோ ஜேசிபி வீடியோ போடலாம். அடுத்தது சுபாஷ் அண்ணா கொபோட்டோ MU 5501 செகண்ட் ஹேண்டு எடுங்க ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, பார்த்துட்டு ரசிக்கலாம். இப்போதைக்கு எடுக்கிற ஐடியா இல்லை, பார்ப்போம். அடுத்து கிங்ஸ் குட்டி ப்ரோ. சந்தோஷ் ஏதாச்சும் சொல்லுங்கள், அவனை என்ன சொல்லிட்டு வரட்டும், நம்ம மட்டும் வரட்டும். அடுத்து சூப்பர்மேன் ஸ்பைடர்மேனா சோனிக்கா. உங்களோட ஆல் மகேந்திரா டிராக்டர் கம்பேரிசன் வீடியோ போடுங்க, HBN மைலேஜ் ஃபீச்சர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். அது ஒரு வீடியோ போடலாம் ப்ரோ, நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, போடலாம். அடுத்தது பைசன் பைக்கு ஃப்ரண்ட் வீல் டயர் 16 ப்ரோ. அடுத்தது கீர்த்தி பகாலா பிரதர் கனசா பிளேடு யூஸ் பண்ணுங்க. ஐ விச் பிளேடு ஆர் ரிவலேஷன் ரிப்ளே ப்ரோ, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ப்ரோ, புரியல. அடுத்து தோடா கொடுத்துட்டாயா 97 55 51. ஆனால் பைசன் பேஸ் கொபோட்டோவுக்கு டக் ஆஃப் வார் போடுங்க, புல்லிங் பவர் பார்க்கலாம். கொபோட்டோ நம்ம ஏரியாவில் யார்கிட்டையும் இல்லை ப்ரோ, இருந்தால் போட்டலாம், இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அடுத்து நவீன் செல்வம் ப்ரோ, இன்றைக்கி ஆல்ரெடி சர்பஞ்ச் பைசன் பை இருக்குது என்கிட்ட. ஆல்ரெடி யுவோ டெக் ப்ளஸ் 585 எடுக்கலாம்னு இருக்கிறேன், எவ்வளோ ப்ரைஸ் வருது சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப தள்ளி தான் போதேன். யுவோ டெக் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வேலை தான் முடிஞ்சான்னா பார்த்தியாடா, சேட்டை பார்த்தியா? யுவோ 515 சர்பஞ்ச் வச்சுக்கிறீங்கன்னா ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் வந்து யுவோ 585 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 515 எடுத்திங்கன்னா 585 எடுத்திங்கனாலும் 9 லட்சத்துக்கு மேலே தான் ப்ரோ, கம்மி இல்லை, 9 லட்சத்துக்கு மேலே தான் எடுக்கலாம். நல்ல மைலேஜ் இருக்கும், அருமையாக இருக்கும் வண்டி. அடுத்தது கணேஷ்குமார் பாயிண்ட் எப்படி ப்ரோ கால்குலேட் பண்ணுறது?
1 2 3 4 5 6 7 8 9 10 வரணும் மீட்டர் வந்துச்சுன்னா 1 மணி நேரம்னு அதில் மீட்டர்லாம் கன்சியூம் ஆகும். ஒரு பாயிண்ட்டுங்கிறது 6 நிமிஷம். 1லேருந்து 2 வந்து 2 முடிஞ்சுதுன்னா 12 நிமிஷம். இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு 6 நிமிஷம் ப்ரோ. நான் அதை தனியாக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அடுத்தது தமிழ் தினா நாட் 3 சிலிண்டர் இன்ஜினுக்கும் 4 சிலிண்டர் இன்ஜினுக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? சிசி தான் ஏதோ டிஃப்ரெண்ட் ஆகுதுங்கிறாங்க ப்ரோ. அந்தளவுக்கு நமக்கு தெரியாது, தெரிஞ்சால் தெரியுதுங்களாம். நான் அதை வேணால் நெட்டில் கேதர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நண்பா. அடுத்தது மித்ரன் டிராக்டர் ப்ரோ. டுடே கோஹோல் சூப்பராக ட்ரைவ் பண்ணுறாரு ப்ரோ. நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். போட்டேன் ப்ரோ, பார்த்துருங்க. ராகுல் விவசாயி ப்ரோ, ஹெவி ஹார்ன் செட்டு போட்டால் பேட்ரி சார்ஜ் ட்ரைன் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும் நண்பா. அடுத்தது அந்த புதுகலப்பை இதோட ரிப்ளை ப்ரோ. இங்கே செல்லதுரை ப்ரோ, ஒரு செட் பட்டை 2000 ரூபாய் உடுமலைப்பேட்டையில். இங்கேயும் 1900 ரூபா வந்துருச்சு ப்ரோ. இங்கேயும் ரேட்டு வந்துருச்சு. அடுத்து டிரைவிங் நானும் 60 தான் ப்ரோ. சூப்பர். அடுத்து 0% 50 ஸ்பீடு டெமோ போட்டலான்பா. இது மித்ரன் டிராக்டர் லைஃப் ப்ரோ. அஜித் ப்ரோ சூப்பராக ட்ரைவ் பண்ணுறாரு ப்ரோ. மகேந்திர டிராக்டர் ஸ்பீட், ஜாண்டியர் டிராக்டர் ஸ்பீட், பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். அப்பா வந்துட்டார் பாரு மாப்பிள்ள. தர்ஷித் டிராக்டர் ஜாண்டியர் ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் கம்பேர் டு அதர் பிராண்ட். ஜாண்டியர் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ப்ரோ போகுங்கிறாரு அவரும். அது ஜெகதீப் வீடியோ சூப்பர் அண்ணா. சுராஜ் 755 வீடியோ போடுங்க. வரும் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது செல்வகுமார் 5245 ப்ரோ. எல்ஜே ஃப்ளேடோட உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள் ப்ரோ. லைஃப் எப்படி ப்ரோ? வேறு பிராண்டை யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எல்ஜே பிளேடு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்ஜே பிளேடா? எல் பிளேடு வாஸ் எல்ஜே பிளேடு. எல் பிளேடு தான் ப்ரோ பெஸ்ட்டு. எல்ஜே பிளேட்லாம் வேஸ்ட்டு ப்ரோ. அது நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகாது, எங்களுக்கு அருகே ஆகாது. அடுத்து விக்னேஷ்குமார் அரூரில் எங்கே ப்ரோ? அரூரில் பார்த்தீங்கன்னா வந்து நியூ சையத் பிரதர்ஸ் ட்ரிபிள்எக்ஸில் போட்டோம் ப்ரோ. அடுத்தது நிசாந்த் உங்கள் ஃபன் வேறு லெவல் அண்ணா. தேங்க்யூ ப்ரோ. அடுத்து சரண் 90 கேஜி 90 ரூபா ஒரு கிலோ நாமக்கல்லில் பட்டையாரு. எங்கள் ஊரில் 55 ரூபா. செந்தில்குமார் சூப்பர் வீடியோ ப்ரோ. இந்த கம்பெனியும் 4 லிட்டர் தான் இருக்கா ப்ரோ? புரியல. ரஞ்சித்குமார் ப்ரோ, மாப்பிள்ளை சூப்பராக பல்ட்டி அடிக்கிறார். அவர் அடிப்பார், ஏன் அடிக்க மாட்டார்? அடுத்தது தங்க துரகன் உழவு எதில் நன்றாக கொத்து ஸ்ப்ரிங்கா? கொத்தில் தான் ப்ரோ உழவு நல்லா வரும். ஸ்ப்ரிங் காலத்தில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். சூர்யா ரொட்டேட்டர் லோ 4th கியரில் ஓட்டலாம். ஃபினிஷிங் வராது, நல்லபடியாக வெட்டாது ப்ரோ. இந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும். அடுத்து கவின் குமார் சண்முகம் ப்ரோ, ஜேசிபி 4 டிரைவ் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும், ஆனால் செலவு வச்சு தானே எவ்வளோ செலவு வைக்குமே. அடுத்து சஞ்சய் ப்ரோ, கல்டிவேட்டர் பரம்பு அட்டாச்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ, ஓட்டுறப்ப பண்ணுறேன். அடுத்து ராமச்சந்திரன் சாத்தனூரில் 1 கிலோ 90 ரூபாண்ணா. மேக்ஸிமம் எல்லா ஏரியாவிலையும் வந்து கலப்பப்பட்ட வந்து 90 ரூபா தான் நாட்டுக்கு. 11 பாயிண்ட் கலப்பை எவ்வளோ? என்ன ஒரு கலப்பை வந்து 3000 ரூபா, இன்னொரு 6000 ரூபா சேர்த்து வரேன்பா. அடுத்து சூர்யா சேலம் 575 கிரீஸ் நிரப்பு எத்தனை இருக்குது? 14 15 இருக்குது நண்பா. அடுத்து விஜய் கணேசன் ப்ரோ, அஜித் ப்ரோ நல்லா பேசுகிறாரு. அப்புறம் ப்ரோ எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஃபைன் நண்பா. அடுத்தது முத்துப்பாண்டி எங்கள் சைடு வந்து கலப்பு வந்து 49,000 ப்ரோ. என்ன ஏரியா ப்ரோ முத்துப்பாண்டிங்கிறவர் சொல்கிறாரு. அடுத்து டர்போ கேமர் ப்ரோ, ஒரு கிலோ 80 ரூபா. பரவாயில்ல, சூப்பரான ரேட்டு. எடப்பாடியில் கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1950 ரூபாயாம். அடுத்தது பவனேஷ் ப்ரோ, என்ன கமெண்ட் போடுறதுன்னே தெரியலையா? என்ன கமெண்ட் போடுறதுனே தெரியலையா? ஓகே நண்பா. அடுத்து கல்டிவேட்டர் கம்பெனி அட்ரஸ் சொல்லுங்கள். அரூர் ப்ரோ, நியூ சையத் பிரதர்ஸ். அந்த வீடியோவிலே பாருங்கள், ஓல்டு வீடியோவில் அவரோட கடையோட அட்ரஸ் எல்லாமே கிளியராக போட்டிருப்பேன். ஓகே நண்பா, அவ்வளோதான். இனிமேல் இன்னொரு 4 வீடியோ தான் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் கமெண்டில் ரீட் பண்ணிக்கலாம் நண்பா.
போயிட்டு எவ்வளோ நேரத்துலடா வருவோம் மேச்சேரி போயிட்டு? நீ போறியா? 2 பேரும் பாட்டி கூட்டு வரதுக்கு 2 பேர் எக்ஸில் போயிட்டு வந்துடுவீங்களா? நீ முன்னாடி உட்காந்துக்கியா? சரி ஓகே நண்பா. இங்கேருந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல, ரொம்ப கிளார் அடிக்குது. இந்த வயல் 2வது சால் ஓட்டிட்டு வரான் நெட்டில். இதை முடிச்சுட்டு மேல் வயலுக்கு வரும்போது அதை கன்டினியூ பண்ணிக்கலாம் ப்ரோ. என்ன தப்புட்டான்? கலப்பையெல்லாம் பட்டையெல்லாம் உடையாது, இதை கல் மாட்டிருக்குது. ஓகே நண்பா, நம்ம கோவில் ஓரளவுக்கு ஓட்டுறானா. இந்த லைட்டு வேறு, இந்த சூரிய வெளிச்சத்தில் வண்டி எங்கே வருதுன்னே தெரில நண்பா. கரெக்டாக மணி சாயந்தரம் 5 மணி ஆகுதா, அதனால் சூரிய வெளிச்சத்துக்கு வண்டி எது நேரம் வருதுன்னே தெரில, அப்படி கிளார் அடிக்குது. ஓகே நண்பா, பேலரில் எது ப்ரோ பெஸ்ட்டு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க நண்பா. பாரத் எப்படி இருக்குது? டைட்டு கற்ற விழுவுமா என்ன? அது வச்சுருந்தீங்கன்னா யாராச்சும் ஒரு நண்பர்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இரு பாருப்பா, பாட்டி எவ்வளோ பாசமாக கூப்பிடுது பேராண்டிய. யாரா அண்ணா? யாரா கோயில? யாரு அது வருதாமா? சரி, நீ போகாம இறங்கிக்க, நான் ஓட்டிக்கிறேன். நீ போகிறதுனா சொல்லிவிட்டு போ, நான் இறங்கிக்கிறேன். நான் ஓட்டிக்கிறேன். ஓகே நண்பா, அதுக்காட்டி கோவில் எங்கேயும் வெளியில் கிளம்புறானா, அதனால் நான் போகிறேன்னா சரி நீ போ, நான் இனிமேல் நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறேன். மற்றபடிக்கு இந்த வண்டியை பொறுத்தவரையிலும் எடுக்கலாம் ப்ரோ, தைரியமாக எடுங்க, துணிஞ்சு எடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. மைலேஜ் அருமையான மைலேஜ். யாரோ ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. 50 HP கேட்டகரியில் நான் பூமி புத்திரா கம்பேர் பண்ணுமோ அதோடு இந்த மைலேஜ் நல்லாவே இருக்குது. ஓகேவா? நல்லாவே இன்ஜினை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து ஒரு 50 HP கேட்டகரியில் ஏறிக்கலாம். ஒரு ஜாண்டியரை கம்பேர் பண்ணும் போது இது வந்து அதோட மைலேஜ் நல்லாயிருக்கும். புல்லிங் பவர் எப்படி இருக்குதோ தெரில நண்பா. அதை வந்து நமக்கு எனக்கு இயந்திரம் இருக்குது. ஆனால் வந்து மைலேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டியில் கொடுக்குற மைலேஜ் வந்து ஜாண்டியரில் கொடுக்க முடியாது. என் பையன் வந்திருக்கிறான், பக்கத்தில் இருக்கிறனால வந்திருக்கிறான். அப்புறம் ஏறிக்கலாம்டா. இப்போ ஏறுறீங்களா? ஹரி ஏறிக்கா, அவனை பிடிச்சிக்கா, ஏறிக்கா. ஏய், அவன் உட்காரட்டும் விடு. இந்தாண்ட உட்காந்துக்காரி. அப்படியே ஓட பிடிச்சிக்கா. இது மாதிரி எங்கால் மாதிரிலாம் யாரும் ஏற்றிடாதீங்க நண்பா. நான்லாம் வந்து பக்கத்தில் அந்த பாருங்க பெரிய பையனை ஒருத்தவனை வந்து உட்காந்து பிடிச்சிக்காடான்னு சொல்லி தான் பையனை உட்கார வச்சுருக்கிறேன். ஓகேவா? அதனால் சின்ன பசங்களை யாரும் மேக்ஸிமம் உட்கார வைக்காதீங்க. எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு டிரைவராக இருந்தாலும் சரி, ஓனராக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் உட்கார வைக்காதீங்க. அது இப்போ நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, பின்னாடி மனசு கஷ்டப்படுறது நமக்கு தான் தெரியும். நான் எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். இதே நான் ஓட்டணும்னு வச்சேன் ப்ரோ, அழுவோம். அதனால் நான் என்ன பண்ணுவேன், கால் சந்தில் போட்டு உட்காந்துக்குவேன். இது வீடியோவில் காட்ட முடியாது, அதனால் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. பேர் உட்காந்துக்கிறானா, அதான் பேர் உட்காந்துக்கிறான் பேர். அதனால் மேக்ஸிமம் யாரையும் வந்து சின்ன பசங்களாகட்டும் யாரையும் வந்து வண்டியில் ஏற்றாதீங்க. இன்றைக்கெல்லாம் வண்டியில் ஏற்றினாவே எவ்வளோ பெரிய பிரச்சனை தான் வருது. ஓகே, நான் மாதிரி கேட்குற மாதிரி பாருங்க. அந்த பேலர் கேட்டல, பாரத் பேலர் எப்படிக்குது, அது வெயிட் கட்டு நல்லா போடுமா,
அதில் என்னென்ன கம்ப்ளைண்ட் வருது, வெயிட்டு, அந்த பேலர் வந்து வெயிட்டை தவிர அதில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்குது, இது கம்ப்ளைண்ட் இருக்குது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. கோமதி எடுக்கலான்னு பார்த்தோம் ப்ரோ. கோமதி வந்து ஸ்கேர்லெஸ் இல்லை, எடுக்கிறதே எடுக்கிறோம். ஸ்கேர்லெஸ் எடுத்துக்கிட்டால் கவலை இல்லை. ஆனால் வந்து இதில் வந்து ஸ்கேல் எடுத்து எல்லாம் புது பழக்க பசங்க, யாரோ ஒருத்தன் ஏதாச்சும் கையில் இருக்குது பட்டுருச்சுன்னா ரொம்ப போயிடும். அதனால் பாரத் எடுக்கலான்னு ஒரு டார்கெட்டில் இருக்கிறோம். அது எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்டில் மறக்காத சொல்லுங்கள் நண்பா. ஓகே நண்பா, கோகுலும் அவ்வளோதான் கிளம்புறங்கிறோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கே ப்ரோ இப்போ வர வியூஸ் ரொம்ப ட்ராப் ஆகுது. இந்த வீடியோவில் என்னாச்சும் சேஞ்ச் பண்ணுமா என்னன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் என்னால் முடிஞ்சதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு தான் வரேன். ஃபன் வீடியோ கேட்குறீங்க, எல்லோரும் ஒரே டைமில் கிடைச்சா தான் ப்ரோ ஃபன் வீடியோ எடுத்து போகிறதுக்கு. ஒருத்தவங்க கிடைச்சா ஒருத்தவங்க கிடைக்க மாட்டேங்கிறான். கண்டிப்பாக கிடைச்சா எடுத்து போடுறான் நண்பா. ஓகேவா? காடு பதமாக இருக்குது. இது M2 ஓடிக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். M2 ஓடிக்குது. பதமாக இருக்கிறதுனால அப்படியே நொங்கு மாதிரி இறங்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஓட்டும் நான் அது ஒன்று தான் குறைச்சல் இல்லை. என் பையன் வண்டி ஓட்டுறான். ஆமாம், கோகுல் சொல்கிறான். நாம் தான் இப்படி போயிட்டான். அவனாச்சும் ஏதோ ஒரு பக்கம் படிக்க வச்சு வேலை வாங்கலான்னா பையனை வண்டி ஓட்டுறாங்கண்ணா அப்படிங்கிறான். என்ன பண்ணலாம், வண்டியில் உட்காந்துருக்குறா பெரிய பையன். ஓகே நண்பா, அவ்வளோதான். 5 கலப்போட வீடியோ முடிஞ்சுது. அவ்வளோ தான் கடைசி வெயில், மேலே ஒரு வெயிலுக்கு தான். அதுங்காட்டி இங்கே கோவில் இங்கே கிளம்புறானா நண்பா. அதனால் நாம் வாங்கி ஓட்டிக்க வேண்டியதுதான். இறங்கிறியாப்பா? அதுக்காட்டி எங்கள் வீட்டில் வந்து வெளியில் போயிட்டான் ப்ரோ. அதனால் நான் வண்டிக்கிட்ட வரேன் ராவடி பண்ணி இங்கே பாருங்கள். பாருச்சாமி, நானும் வரேன்பான்னு. சரி ஓகே, எட்ட போகாம தான் ஓட்டம் வரமாட்டில. பக்கத்தில் இருக்கும் போதனாச்சும் அது ஒரு வச்சுட்டு போகிறான். அதனால் வண்டியில் ஓட்டும் போது யாருமே ஏற்றி உட்கார வைக்காதீங்க நண்பா. இதுதான் வந்து சேஃப்டிக்கு அடையாளம். மண் அப்படியே பூ மாதிரி இருக்குது. கள்ளச்செடி தான் போடணுமா, போன வருஷம் போட்டு கள்ளச்செடி பிடுங்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ 5 கலரில் ஓட்டினா கள்ளச்செடி ஃப்ரீயாக வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இந்தியில் போடுறேன். எப்படி இருந்தால் என்ன, மழை கரெக்டாக பேஞ்சுதுன்னா பிரச்சனை இல்லை. மழை பெய்யலனா கண்டிப்பாக கள்ளச்செடி வராது நண்பா. ஓகே நண்பா, அதே மாதிரி இந்த 5 கலப்பை என்ன ரேட்டுன்னு கேட்டிங்கல்ல, இது 42,000 ப்ரோ. இன்றைக்கு ரேட்டுக்கு நான் போடும் போது வந்து 37,000 போட்டேன். இன்றைக்கி வந்து ரேட்டு ஏறிடுச்சு. நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு போட்டிருந்தேன் 42,000. இந்த பழைய சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியும் நம்ம கலப்பை ரேட்டெல்லாம். இந்த புதுசாக வர சப்ஸ்கிரைபர்களும் தெரியாது, அதையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 5 கலப்பை 42,000. ஸ்ப்ரிங் கலப்பையும் இதே ரேட்டு தான். அப்புறம் ரொட்டேட்டர் தெரியும் உங்களுக்கு, கோமதி. நம்மக்கிட்ட எல்லாமே மகேந்திரா குரூப் தான், வேறு அதர் குரூப் எதுவும் கிடையாது. ஏன்டா கம்மன்றா. இதை குறுசால் முடிஞ்சது, நெட்டு சால் ஓட்டினா இந்த வயல் முடிஞ்சது. பக்கத்தில் ஒரு வயலுக்கு தான் நான் இப்போ தான் நெருப்பு வச்சுருக்குறாங்க, எல்லாம் அரிச்சு போட்டு. அதெல்லாம் முடிங்காட்டி இன்னும் ஒரு சால் ஓட்டிட்டு அப்படியே அதுக்கு வேறு ஒன்று பண்ணுறோம். அதுங்காட்டியும் பாருங்கள், கோவில் வீட்டில் இருந்து டிவி கோவில் வீடு எதுன்னு கேட்குறீங்களா? அதை இந்த ஓட்டு வீடு தான் ப்ரோ. ஏழை தான், ரொம்ப பெரிய ஆளுலாம் இல்லை, சிம்பிளான பையன்தான். ஓகேவா? டீ வேறு புடுங்குற புடுங்கு தண்ணி கூட இருக்கு. இவன் என்னதை ஓட்டிட்டு இருக்கான் ஒரு டீயை. ஏன்னா பாலுக்கு நான் கடைக்க போனா. சரி சரி, என்னது ஓட்டி களைச்சி போயிட்ட டீ உனக்கு பிடுங்குற பிடுங்கு. இப்போ தாண்டா அங்கே டீ கடையில் டீ குடிச்சுட்டோம்மா. 1 மணி நேரம் தான் ஓட்டிருக்கிறான், 1:10 தான் ஓட்டிருக்கிறான். அதுங்காட்டி டீ. ஐயோ பெரிய விஷயம். ஊத்துற குட்டி.
ஐயப்பா இங்கே இது மேலே வச்சு ஊற்று பேட்டரி பாக்ஸ் மேலே வச்சு ஊற்று யார் நீலாம் இங்கே கிரிக்கெட் விளையாடுறது இல்லையா நீ ஒரு நாள் கூட பேட்டை பிடிச்சி பார்த்ததே இல்லை என்ன கோகுல பேட்டை பிடிச்சி பார்த்ததே இல்லை நாம் பிடிக்கிறதே வேற ம் இப்போ ஏண்டுட்டு போகுது யார் அந்த பசங்களா அவன் தெரியும் அந்த கருவான் ம் சும்மா கிரீட்டு கொலையா கவுண்டா ஒரு வழி பண்ணிடுறாங்களா குட்டி அதை கொண்டா அப்பா தம்பிக்கு ஒரு ஆற்ற ஆற்றி கூட அவனுக்கு வேணுமா நம்மளுக்குலாம் அப்படி விட்டா ஒரு டம்ளர் ரொம்ப தம்பி ஆத்தி பாயில் வச்சு விடுறாங்க உனக்கு நம்மளாம் குடிச்ச வாட்டி தான் என் மகன் குடிப்பான் அதுக்கு மாதிரி குடிக்க மாட்டான் ஓகே ப்ரோ கோவங்களை விட்டுட்டு போயிட்டான் அவ்வளோதான் நண்பா 5 இழப்பு முடிந்தாச்சு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் கிடைக்கிறேன் பாய் டாட்டா ரைடு கூட்டு அதிகமாக இருக்குது நண்பா அதனால் ஒரு கண்ட்ரோலாக ஓட்ட முடியல கலப்பையை ஃபுல்லாக விட்டா அரிசிக்கு வருது இல்லைன்னா ரொம்ப மேலால் வருது என்ன பண்ணுறது நீங்களே சொல்லி பார்க்கலாம் இங்கிட்டு காலையில் டீசல் அடிச்சுட்டு போனோம் என்ன ஆனாலும் தெரில ஓட்டி முடிச்சானோ முடிக்கல எனக்கு கூட தெரியல மேல் வயல் ஓட்டுறதெல்லாம் இழுத்து கட்டி கொடுத்துரும் அதனால் இந்த வயலோட வேலையை முடிச்சுக்கலாம் ஒரு வயல் மேலே இருக்குது அந்த ஓட்டுறது நேரம் ஆகிடுது ஸோ அதனால் இதோட முடிச்சு கொள்கிறேன் வர மாதிரி எவ்வளோ பூண்டா கிடக்கு போகிறா நெருப்பு வச்சா